வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறு மைதா பிஸ்கெட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கேஜி வந்துட்டு மைதா மாவுங்க, கடையில் வாங்கின மாவு தாங்க. அதுக்கு வந்துட்டு 1/2 கேஜிக்கு வந்து 150 சர்க்கரைங்க மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூனுங்க. ஏன் சர்க்கரை அப்படி பொடி பண்ணி போட்டோம்னா முழுசாக போட்டால் அப்படியே நரன்னு சீக்கிரம் கரையாது, அதுக்காக தாங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறாங்க. டால்டா போடக்கூடாதுங்க, டால்டா போட்டால் மட்டன் ஆகிடும். நம்ம வந்துட்டு நெய் போட்டால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அப்புறம் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடணுங்க. அப்புறம் பேக்கிங் சோடாங்க, அது சமையல் சோடா இருக்கு இல்லையா, சமையல் சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் முறுமுறுன்னு வரும். நம்ம வந்துட்டு தண்ணியை தெளித்து இந்த மாவு வந்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம்ல, அது இலகி போயிடும். அதனால் நாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு தான் பிசைஞ்சிக்கணும் கொண்டு வந்தனுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை எல்லாருக்கும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வேணும்னாக்கா நம்ம 1/2 கேஜி 100 சர்க்கரை போட்டாலே போதுங்க. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் தேவைப்பட்டால் போடலாம், ஆனால் நான் போடல ஏலக்காய், சரிங்களா. இப்போ அது பிசைஞ்சாச்சு பதத்துக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கடையில் வச்சு அப்படியே கட் பண்ணிடணுங்க. இந்த ஓரம் ஷேப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலாம், அடுத்த இதுக்கு போட்டுக்கலாம். அதை அப்படியே கட் பண்ணி நம்ம அப்படியே டைமண்ட் ஷேப்பு, நமக்கு என்ன ஷேப் வேணுமோ ஸ்கொயர் ஷேப்பு அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தாங்க. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு நம்ம மைதா பிஸ்கெட்டு இப்போ ரெடி ஆக போகுது பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், அப்படியே எண்ணெயை சூடு பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம குறைச்சிட்டு அப்படியே போட்டோம்னா அப்படியே மேலே வரும். அதான் நம்ம சமையல் சோடா போடுறோம் இல்லைங்களா, அதனால் அழகாக மேலே வந்துடும். மேலே வந்தோடனே நம்ம அப்படியே திருப்பி விட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தாங்க. நாங்கள் சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மைதா பிஸ்கெட்டு. பாருங்கள், மைதா பிஸ்கெட் வந்துட்டு மைதாவில் தான் செய்யணும்னு கிடையாது, நம்ம கோதுமை மாவில் கூட செஞ்சுக்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்குன்னு சூப்பராக இருக்குங்க. இது ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், கலர் வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டா மைதா பிஸ்கெட்டு ரெடிங்க. நீங்களும் இதே வந்து செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது பாருங்கள். பாய்.